2026ஆம் ஆண்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்று தமிழக அளவில் 7ஆம் இடமும் அகில இந்திய அளவில் 82ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டியை சேர்ந்த மாணவி சம்விதா அவர்கள். இந்த தேர்வில் மாநில மற்றும் தேசிய அளவில் சாதனை செய்த உங்களுக்கு கீதாசாமி பப்ளிஷர்ஸ் தளம் சார்பில் எமது வாழ்த்துக்கள். சம்விதா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேரு சம்விதா. நான் வேலம்மாள் போதி கேம்பஸ் தேனியில் கிண்டர் கார்டன்ல இருந்து படித்தேன். எனக்கு 2 இயர்ஸ் நீட் ப்ரோக்ராமும் நான் அங்கே தான் பண்ணேன். இப்போ நாங்கள் கரண்ட்லி பிசிப்பட்டி தேனியில் இருக்கோம். நீட் தேர்வில் மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் சாதனை, இது மிகப்பெரிய விஷயம். இது எப்படி சாத்தியமானது? ஆக்சுவலி ஸ்டேட்டில் 7th ரேங்க். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து மெயினாக கன்சிஸ்டன்சி தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நீட் எழுதி அது கேன்சல் ஆகிட்டு திருப்பி ரீநீட் ஸ்டார்ட் ஆனது வந்து அந்த டைம் நம்மளோட லைக் மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருந்துச்சு. அங்கே தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமை வந்து நம்ம ப்ராப்பராக திருப்பியும் லைக் ரொம்ப டிப்ரெஸ் ஆகாமல் கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மெயினாக எரர் அனலைசிஸ் பண்ணணும் நம்ம டெஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம். அண்ட் அப்படியே தான் நான் படித்தேன். இதற்காக எத்தனை ஆண்டுகள் நீங்க உழைத்தீர்கள்? நீட் ப்ரிப்பரேஷன் லைக் சோலாக நீட் ப்ரிப்பரேஷன் வந்து 11th and 12th தான். பட் நான் 6th எங்கள் ஸ்கூலில் இருந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது வந்து லைக் நீட் அண்ட் ஐஐடி 2 ஸ்டூடெண்ட்ஸுமே எடுப்பாங்க. அதில் வந்து வீக்லி ஒரு 2 to 3 டெஸ்ட் OMRல நாங்கள் எழுதுவோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் எப்படி படித்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம கால்குலேஷன் படிக்கிறது தான். லைக் பிஒய்க்யூ புக்ஸ் நான் 3 சப்ஜெக்ட்டுக்குமே பிஒய்க்யூ புக்ஸ் போட்டேன். அப்புறம் மற்றபடி எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. எங்கள் ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸோட நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம என்சிஆர்டி பயாலஜிக்கு எவ்வளோ ரீட் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்குறோமோ அதை வச்சு நம்மளுக்கு எக்ஸாம்ல ஈஸியாக இருக்கும். ஒரு பேனிக் ஆகாமல் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிற ஐடியாஸ் இருக்கும். முக்கியமாக இயற்பியல், அதாவது பிசிக்ஸ் மிகவும் கடினம் என்பார்கள். அந்த பாடத்தை எவ்வாறு நீங்கள் படித்தீர்கள்? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சும்மா ஃபார்முலாவாக மெமரைஸ் பண்ணுறோன்னா ஒரு 45 கொஷின்ஸில் ஒரு 10 or 20 கொஷின்ஸ் தான் டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் இருக்கும். அந்த ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ணணும்னா அந்த கான்செப்ட் புரியணும். டீச்சர் நடத்தும் போது நம்ம பயாலஜியோட தியரி கூட அவங்க நடத்தும் போது கவனிக்கலைன்னா நம்ம புக் ரீட் பண்ணால் புரியும். பட் ஃபிசிக்ஸ் வந்து கிளாஸில் டீச்சர் நடத்தும் போது அந்த கான்செப்ட்ஸை நல்லா படித்தாதான் அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு நாளில் நம்ம டிவைட் பண்ணும்போது ஃபிசிக்ஸ்க்கு நிறைய டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி, அதாவது கோச்சிங் ஏதும் சென்றீர்களா, இல்லை நீங்களே படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றீர்களா? நான் தனியாக கோச்சிங் சென்டர் போகல. நான் 10th லைக் 11th 12th எங்கே ஸ்கூலில் படித்தேனோ அங்கே இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்குது. லைக் வேலம்மாள் வந்து இட்ஸ் நீட் அண்ட் ஐஐடி இன்டெகிரேட்டட் சிபிஎஸ்இ ஸ்கூல். மெட்ரிக்கும் தனியாக இருக்குது. பட் ஸ்கூலில் கொடுத்த கோச்சிங் தான் அண்ட் என்னோட செல்ஃப் ஸ்டடி, அவ்வளோதான். நான் தனியாக எங்கேயும் போகல. இன்றைய இணைய உலகத்தில் கோச்சிங் இல்லாமல் சொந்தமாகவே படித்து வெற்றி பெறலாம் என்கிறார்களே, இது சாத்தியமா? பாசிபிள் தான். ஏன்னா ஆனால் நான் எப்படி சொல்வேன்னா ஆன்லைன் கோச்சிங்கை வந்து நம்ம எவ்வளோ லைக் ட்ரூத்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், ஏன்னா ஃபோனில் படிக்கிறோம், ஃபோனே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ ஆஃப்லைனில் வந்து நம்ம டெஸ்ட் வந்து ஹானஸ்ட்டாக எடுக்கணும். நம்ம வந்து வீட்டில் உட்காந்து எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சென்டர் போகிறோன்னா அது அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மோர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பட் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் உங்களோட அந்த பேஷன் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் இருக்க யூடியூப் வீடியோஸ்லேயே நம்ம கிளியர் பண்ணலாம். அடுத்து உங்களை போல் தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய தகவல் என்ன? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் 1 or 2 எக்ஸாம்ஸில் கம்மி மார்க் வந்தால் அது வந்து ரொம்ப அவ்வளோதான், இதுக்கப்புறம் முடியாது அந்த மாதிரிலாம் நினைக்காம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். புக்ஸ் ரீட் பண்ணுறதை விட, ஏன்னா அது காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் அதோட ரேங்க் வேரியேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பயாலஜி லைக் சேம் மார்க் வாங்குறீங்கன்னா பயாலஜி பார்ப்பாங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசிக்ஸ். இப்போ இந்த இயர் மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா சேம் மார்க் எடுத்தாலே உங்களுக்கு ரேங்க் வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஹவு மச் நெகட்டிவ்ஸ் யூ கிவ் அதெல்லாம். ஸோ லைக் நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறோங்கிறத விட நெகட்டிவ்ஸ் விடாமல் இருக்கணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல மேற்படிப்புகளும் படித்து மிகப்பெரிய சாதனை செய்ய எமது வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.